அதெல்லாம் ஓடும் 2 நாள் கூட ஓடும் 2 நாள் கூட ஓடும் திருமணம் செய்து கொள்ளாக கேட்டான். நானும் 2 நாள் ஓடும் நான் போய் சொல்கிறேன் என்று அனுப்பிவிட்டேன். அப்போது உண்டனோ என்னை பார்த்து நான் 2 நாள் 2 நாள் 2 நாள் நீ எங்கே இருப்பாய் என்று கேட்டான். நானும் இந்த வனத்துக்குள் தான் இருப்பேன் சொன்னேன். அப்போது அவன் உண்டனோ நீ வனத்துக்குள் இருக்க வேண்டாம், வனத்திற்குள் எனது மாலை கொண்டிருக்கின்றது, அது தங்குவாய் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டான். மறுநாள் மூர்க்கன் வந்தான். அந்த மூர்க்கனும் அந்த மூர்க்கனிடம் அண்ணன் உண்டன், நீயோ வனத்திற்குள் எங்கு வேண்டாம் செல், அந்த வனத்துக்குள் உள்ள மாளிகை கொடுத்து செல்லாதே என்று தம்பியிடம் சொல்லிவிட்டான். அவனோ நம்ம அண்ணன் எங்க வேண்டாம் செல், ஆனா மாளிகை மட்டும் செல்லாதே என்று சொன்னவுடன் அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. அவனோ அவன் அண்ணன் சொல்கிறாரும் கேட்காமல் மாளிகைக்குள் வந்தான். வந்து என்னை பார்த்தவுடன் அவனுக்கும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீ போய் அவர்களோ அறிவுக்குள்ள அடித்து 2 பேரும் மாண்டி விட்டார்கள். இப்படியெல்லாம் காப்பாற்றி நாட்டு மக்களையும் நாட்டையும் காப்பாற்றிக் கொள்கிறார். அதுவும் பாக கணவனாகிய பட்டவர் வைத்திருக்கிறார். காமாட்சி சொந்த காமாட்சி அம்மன் உருவாக சொல்லியிருக்கிறார். அவரை சென்று பார்ப்போம். அண்ணார் மாட்டு டாக்டர் அண்ணார் அவர் வந்துள்ளார்கள். காமாட்சி அம்மனுக்காக ரூபாய் 101 அண்ணார் குடும்பத்திலே காமாட்சி அம்மன் குடியிருந்த குடும்பத்தில் குடிவராமல் காக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்க நினைச்சுவே. ஐயா பர்மா கிடந்து ஐயா ஓம் ஆனால் நந்திக்காவலா என்னுடைய உமாபாரதி உடனே வர சொல்லு. ஆனால் பெண்ணே காமாட்சி
பார்வதி ஆமா பதிவாகி பார்வதி கோங்கு அண்டாரை என்று சொல்லக்கூடிய மக்களை வைத்து அநேக கோடி வந்தனம் செய்யறாரா? ஆனால் பெண்ணே நாளைக்கு லீவே இருக்கு. நாளைக்கு லீவே இருக்கு. ஆனால் பெண்ணே உமா பருவா நானும் சொன்ன மாத்திரத்திலே ஏன் எதற்கு என்று கேட்காமல் நீயோ உமா பார்வையாக இருந்த நீயோ என்னுடைய சொல் பிரகாரமே சொன்ன காமாட்சியாக அவதாரமிட்டு வந்திருக்கின்றாய். உன்னை எதற்காக அழைத்தேன் என்று நான் சொல்கிறேன். கேள் பெண்ணே. அந்தரியாத வாயாசியன் கைவாடாகியே அந்தரியாத வாயாசியன் கைவாடாகியே வந்தது அவர்களுடைய மகாமேருக்கு சந்தோஷமாக நீங்க சமூகமா முடிவுறாரு. சந்தோஷமாக நீங்க சமூகமா முடிவுறாரு. இந்த தேவத்தை வந்த இளவனை நீக்கி வருவாயே. நாம் இருவரும் ரெண்டு நேரத்தில் கைலாயத்தில் அந்த வாதாட்டவர்கள் என்னை நோக்கி புரிந்தார்கள். நானும் சென்று அவர்களுக்கு காட்சி தந்தேன். அவர்களோ அவர் தவத்தை பெற்ற காரணத்தினாலே ஒரு வரம் கேட்டார்கள். என்ன வரம் கேட்டார்கள்? சகல வரம் கேட்டார்கள் என்று உன்னிடம் கூறினேன். அவர்களாலே என்ன துயரமோ என்று நீ வருத்தமுற்றாய். நான் என்ன கூறினேன்? இதுவரை எந்த வருத்தம் எந்த இடம் வரவில்லை. இதற்கு மேல் நான் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறி உன்னை அனுப்பி வைத்து விட்டேன். அன்றைய தினத்தில் இந்த ஸ்ரீலோக சஞ்சாரியான நமது பேரன் நாரத முனிவன் கைலாயனுக்கு வந்தான். கைலாயனுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு கழகத்தையும் செய்தான். என்ன செய்தான்? அந்த இந்திர தேவரை மேற்கொண்டு 33 அனைவருக்கும் நடந்த கொடுமைகளை சொன்னான். அது மட்டுமல்ல, தேவர்கள் எல்லாம் சிறைபிடித்து வைத்து அவர்களும் அவருக்கு வீட்டு வேலை பார்க்க வைத்து விட்டார்கள் என்று சொல்லி தேவர்கள் இந்த கொடுமையை சொன்னான். அப்படி சொன்ன மாத்திரத்தில் நானும் என்ன செய்வது என்று புரியாமல் என் அண்ணனாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அழைத்தேன். அவனிடம் உபாயத்தை கேட்டேன். அவனும் தக்க உபாயத்தை கூறினான். அவன் என்ன கூறான் தெரியுமா? அதோ மகாமேஸ்வரி கால்வியில் இருக்கக்கூடிய தென்பாகத்தில் இருக்கக்கூடிய சம்புநரிக்கரை தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய காரண பெயர் கொண்ட சம்பு மகாரிஷியை சென்று தேவர் முதற்கொண்ட அனைவரும் தங்களுடைய குறைகளை கூறி நமது மகளாகிய அசையந்தியை அந்த சம்புமா முனிவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அந்த சம்புமா முனிவருக்கு என்ன வயது தெரியுமா? அவரும் நான்கு பிரம்மாவை பார்த்தவர். அவருக்கு மகளாகிய அசையந்தியை திருமணம் முடித்து வைத்து அவர் இருவர் மூலமாக ஒரு புத்திரகாம யாகத்தை நடத்தி அந்த புத்திரகாம யாகத்திலே புத்திரகாமஸ்ரீ யாகம் அந்த யாகத்திலே அந்த யாகத்தின் முடிவிலே அக்னியிலே வெள்ளை குதிரையோடு 5 வயது பாலகனோடுவனும் அந்த யாகத்தின் முடிவிலே அந்த ஜுவாலையிலிருந்து ஒரு ஆண்மகனும் பிறப்பான். அக்னியிலே பிறப்பவனுக்கு உத்திரவன்யன் என்று பெயரிட்டும் அந்த ஜுவாலையிலே பிறப்பவனுக்கு சுமத்திரன் என்று பெயரிட்டும் அவர்களுக்கு சகலவித போர்க்கலைகளும் சொல்லிக் கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் தேவேந்திரன் மகளாகிய லாவண்ய சாரவல்லி என்று சொல்லக்கூடிய மந்திரமாலையை அந்த உத்திரவன்யனுக்கு மனமுடித்து வைத்து அவர்களுக்கு பிறக்கும் 5 குழந்தைகளுக்கு பெயரிட்டு அவர்கள் மூலமாக அந்த வாதாபி சூழலை அழித்து தேவர்களுக்கு வந்த இடரை நீக்கி உடனே வருவாய் பெண்ணு. அதற்காகத்தான் உன்னை அழைத்திருந்தேன். அப்படியா சொன்னாரா? ஆனா நாங்க
நானும் பெண்ணு உங்கள் சொற்பிரகாரம் செல்கின்றேன். அதே போல் எனக்கும் செல்கின்ற போது எந்த நேரத்தில் எவ்வித கஷ்டம் நேர்ந்தாலும் தற்சமயத்தில் உங்களை நினைப்பேன். நீங்க வந்து அருள் புரிய வேண்டும். ஆனால் பெண்ணே, நீ வேறு நான் வேறு அல்ல. நீயும் நானும் சரி பாதி. அதனாலே தானே வருடத்திற்கு ஒரு முறை ஆணும் பெண்ணும் சமம் என்பதை நிரூபிப்பதற்கான இந்த திருவண்ணாமலையில அந்த கார்த்திகை தீபம் தன்று அர்த்தநாரீஸ்வரராக தோன்றுவோம். அது வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வு. அந்த நாளே நீ வேறு நான் வேறு அல்ல. நீ எப்போது என்னை நினைத்தாலும் உன் அருகிலே வருவேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்வேன். அது மட்டுமல்லாமல் இந்த தேவர்களுக்குரிய இடத்தை நீக்குவதற்கு உபாயத்தை சொல்ல யார் தெரியுமா? உன் அண்ணனாகிய ஸ்ரீமன் நாராயணன் சொன்னான். அதனாலே நீ உன் அண்ணனிடத்தில் சென்று ஆட்சி பெற்று அந்த தேவர்களுடைய தீர்த்து உருவாக்கி பண்ணேன். அப்படியா? ஆனால் புதுகளோ இதோ நாதா சொன்ன நாமோ அண்ணாவாகிய மாலாக்கனை பார்த்து அவரிடம் ஆட்சி பெற்று ஜம்முகராசியை நாடி செல்வோம். ஆனால் அண்ணா தங்கா உன் பாதத்திற்கு அநேக கோடி வந்தனம் அண்ணா. எப்படி அண்ணா? என்றென்றும் கணவனாகப்பட்டவரோ ரகு மகரிஷியை தேடி அவருக்கு திருமணம் செய்து எனது மகளை அச்சேந்தியை திருமணம் செய்து ஒரு யாகம் நடத்தி அந்த யாகத்தில் தோன்றும் பிள்ளைக்கு மணி என்று பெயர் சுட்டி அந்த வாதாபி கண்டாபி சூரனை கொல்ல வேண்டும் என்று அனுப்பியுள்ளார். அதற்கு முன் அண்ணனிடம் ஆட்சி பெற்று சென்றதில் சொல்லிவிட்டார். அதற்காக தான் நான் அவனிடம் வந்தேன். எப்படி அண்ணா? செய்யக்கூடிய காரியங்களுக்கு முன்னோடி நின்று விழிக்கு நேரத்திலே கடலை கொடுத்து என்றும் ஆச்சரிப்பேன் தங்கா. அப்படியா இருக்கும் அண்ணா? கவலை இல்லாமல் தங்கா. அப்படியா இருக்கும் அண்ணா? நம்ம வயிற்றுக்குள்ள நம்ம எதுக்கு ஆண்டாட எப்படியாப்பட்ட பாட்டு அம்மா பத்தி பாத்தீங்கன்னா அம்மா வயிற்று
முனிவன் சொன்னபடிக்கு ஆமாம் ஜம்பு மகரிஷியை தேடி ஜம்புனில் இருக்கிற செல்ல வேண்டும். சொல்ல வேண்டாம் சொல்லலாமா? அப்படி ஆகுமென்று அதிகாரி வந்துவிட்டோம். ஜம்பு மகரிஷி நம்ம சென்று எழுதி கொண்டு வருவாரா பார்ப்போம். அப்படி போய் அமருவோம். அவரை வந்து நம்மளை கண்கிறா பார்ப்போம். இப்படியாகத்தானே காமாட்சி அப்பன் நம்மை பார்க்க வருகிறது. நாம் செய்த தவற்றில் வலிமையால் அப்பன் நம்மை காண வருகிறது. நாம் எதிர்கொண்டு அழைப்போம் என்று சபாவை பொருள் சொல்கிறார்.
மங்களம் உண்டாது. ஐயோ ரொம்ப ஆட்டாதீங்க சாமி. தாத்தாக்கு கையா ஆடுது, காலா ஆடுது, கோலாடு கோலாடு ஐயா ஐயா சுவாமி. ஐயோ ஆனா நல்லா அழகு சித்தியா. ஐயா பாட்டியே ஐயா வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம். நானோ யாரோ என்ன பேசுனா? அடிச்சு விடு. நீங்க சாப்பிட்டுட்டா நான் வாங்கி சாப்பிட்டுடுவேன். மார்கழி மாசத்திலே அழகு சித்தியா. அழகு சித்தியா. சாமி நானும் சபையில் வந்தேனே. சுபாஷ் என் வணக்கம். ஐயா விளக்கு விவரம் சொன்னா தெரியும் சுவாமி. அதற்கு முன்னாடி ஆமா முந்தி தவமிருந்து தவமிருந்து 300 நாள் சுமந்து சுமந்து எஞ்சி வயது சரிய பெரிய பெற்றெடுத்த தாயாருக்கும் தாலாட்டி சீராட்டி மார்கழி எண்ணெய் கட்டி வழியை நடைபெறாட்டி தந்தைக்கு தந்தையாக ஆசானுக்கு ஆசானாக வழங்கக்கூடிய என் தந்தையாருக்கும் அதற்கன் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு 4 வேதம் 6 சாத்திரம் 18 புராணம் 64 கலைவிக்கானம் 96 தத்துவம் இவை அனைத்தும் அவை பெரியோரின் இன்னும் என்னை போல நாடக வித்வான்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திலே சொல்குற்றம் பொருள் குற்றம் தாளக்குற்றம் மேலக்குற்றம் எத்தனையோ குற்றங்கள் இருந்த போதும் உங்கள் வீட்டில் சிரிப்பில்லை. ஒரு தவறு செய்தீர்களோ எப்படி ஈட்டு பாட்டு குத்துறீங்களோ அதே மாதிரி ஆட்டுக்கார யாருக்கா போல ஈட்டு குத்துவீங்க. தவறு செய்திருந்தால் எப்படி பொறுக்கிறீர்களோ அதே போல் பொறுத்து காத்தருள வேண்டும். காத்திருக்க வேண்டாம். நான் வந்தபோது நான் யார் என்று தெரிவிக்கிறேன். நல்லா சொல்லுங்க சார்.
சிஷ்யா இந்த கேமரா